நான் எப்பவுமே கடைக்கு போனா எங்க அம்மாக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வருவேன். அப்படிதான் இன்னைக்கு எங்க அம்மாக்கு கடையில இருந்து இந்த மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன். அவங்கள்ட்ட கொடுத்து என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்கலாமா? பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன். பிஸ்கெட்டை எப்ப பார்த்தாலும் மேரிகோல்டு பிஸ்கெட்டை தான் வாங்கிட்டு வருவியா? ஸ்வீட்டா ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியதானே? வேண்டாம், எப்படி வா, இதுக்கு ஒருக்கா மண்டையில அடிக்கான் போல. எங்க அம்மா கோவப்பட்டாங்க பாத்தீங்களா? எங்க அம்மாக்கு இந்த மேரிகோல்டு பிஸ்கட்டை வச்சு சூப்பரா ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுப்போமா? டேஸ்டியா வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு ஜார்ல 10 மேரிகோல்டு பிஸ்கட், 2 முட்டையும் அடிச்சு ஊத்திட்டு 1/2 கப்பு பால், கொஞ்சமா சோடா உப்பு, கொஞ்சம் நிறைய சுகரும் ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 1/2 கப்பு சீனியை ஒரு கடாயில போட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல தேன் கலர்ல வந்துடும். இந்த சுகர் சிரப்பை ஒரு கேக் பாட்ல ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பிஸ்கட்டோட மிக்சரையும் அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கிட்டேன். இனி ஃபைனல் ப்ராசஸா பேக்கிங் தான் பண்ண போறேன். ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்மளோட கேக் பாட்டை உள்ள வச்சு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணோம்னா சூப்பரா ரெடி ஆயிரும். கத்திய வச்சு சைடெல்லாம் நல்லா ரவுண்ட் பண்ணி கவுத்துனீங்கன்னா அந்த மாதிரி சூப்பரா கோல்டு பிஸ்கட் ரெடி ஆயிரும். ஸ்வீட் கேட்ட எங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்தேன். எதுல செஞ்சா? சூப்பரா இருக்க. மேரிகோல்டு பிஸ்கட்ல மேரிகோல்டு பிஸ்கட்ல தான் செஞ்சேன். நல்ல டேஸ்டா இருக்குடே.